இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி சொல்ற மாதிரி தான் பும்ரா ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காருங்க. இப்ப ஐசிசி பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர் அப்படின்ற அவார்டை நம்ம பும்ராவுக்கு கொடுத்திருக்காங்க. இது மூலமா பும்ரா ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காருங்க. இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர் அப்படின்ற அவார்டை வாங்கினதே கிடையாது. இத ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா பும்ரா தாங்க வாங்கியிருக்காரு. இதனால எல்லாருமே பும்ராவ பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2024 டெஸ்ட் கிரிக்கெட்ல கொஞ்ச நஞ்ச ஆட்டமா பும்ரா போட்டாரு. மனுஷன் வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அசத்துனாரு இல்லையா? மொத்தம் 13 மேட்ச் விளையாண்டுருக்காரு. இந்த 13 மேட்ச்ல 71 விக்கெட் எடுத்து அசத்திருக்காருங்க. அந்த அளவுக்கு பும்ராவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப இதே மாதிரியே ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ பும்ரா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் குடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இவர் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறார் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.